வணக்கம் மக்களை, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி தர்சிகாவும் பவித்ராவும் பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தர்சிகாவுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்கும் போல் அந்த அன்சிதாவும் விசாலும் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ செருப்பை கழட்டி என்ன அடிக்கணுண்டி அப்படிங்கிறது மாதிரி செருப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கையில். ஸோ என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன், ரொம்ப சில்லித்தனமாக நான் பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து தர்சிகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவித்ராட்ட. ஸோ பவித்ரா சொல்கிறாங்க, நான் அதையும் அடித்து சொன்னேனே டி உன்ட்ட, இதெல்லாம் பண்ணாத, ஒன்லி கேமுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்படியாவது பண்ணித்தோல, எமோஷன் ஆகாத, எமோஷன்ஸை வந்து நீ கொடுக்காத அப்படின்னு சொன்னனே, கேட்டியா அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாய்கிட்ட சொல்லினே, படித்து சொன்னனே, கேட்காம விட்டுருச்சு அப்படின்னு வந்து பவித்ரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தர்சிகா சொல்கிறாங்க, அதுதான் நானும் கட்டுப்பாக இருக்கேன், நீ நினச்சாலே என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கேன், நீ செருப்பாலே அடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செருப்பெல்லாம் எடுத்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அதுக்கு நம்ம பவித்ரா சொல்கிறாங்க, இங்கே உள்ள விளாட்டவங்க எல்லாருமே செம பிளானோடு விளாண்டுருக்காங்க, எல்லாம் நோட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணணுமோ அதை மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பவித்ரா சொல்கிறாங்க. நம்ம 2 பேரையும் தவறையும் சொல்லி தொல்லடி, நம்ம 2 பேரும் அப்படி விளாடவே இல்லை, மித்தவங்க எல்லாருமே அப்படி விளாண்டுருக்காங்க. 8வது சீசனில் இப்படி விளாண்டு வச்சுருக்கனே அப்படின்னு நினச்சாலே செம்ம கடுப்பாகுது, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ பிக் பாஸ் என்னைய வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தர்சிகா. ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க போல இருக்காங்க இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து நம்ம ரியா உள்ளே வராங்க. ஸோ எனக்கு வெளியே நடக்கிறத பார்த்தா டென்ஷன் ஆகுது, அதான் நானும் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வராங்க. உடனே பவித்ரா, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, ஸோ அதனால தான் நாங்களும் உள்ளே வந்துட்டோம், ஏதோ நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.